மலையாள திரைப்பட உலகத்தில் மிகச்சிறந்த நடிகராக விளங்கக்கூடிய துல்கர் சல்மான் அவருடைய ஜாதகத்தான் பார்க்க போகிறோம். ஒரு மம்முட்டி அவர்களுடைய மகன் தான். இருந்தாலும் எல்லா பெரிய நடிகர்களுடைய மகனும் மிகப்பெரிய நிலவெல்லாம் வர்றது கிடையாது. சில பேருக்கு மட்டும்தான், அதாவது ஜாதகம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க தான் நல்லா வராங்கன்னு சொல்லலாம். இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இப்படி எல்லா மொழிகள்லேயும் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே மிக சிறப்பாக ஓடிக்கிட்டுருக்கு. இவர் சொந்தமாக ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனமும் வச்சுருக்காரு. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த துல்கர் சல்மான் அவருடைய ஜாதகத்தை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா துலா லக்னம் காட்டப்பட்டிருக்கு. துலா லக்னத்துடைய அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. துலா லக்னம்னு சொன்னாலே லக்னத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஒரே அதிபதி தான். அவர் தான் சுக்கிரன். அவர் ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இது ஒரு விசித்திரமான மற்றும் வலிமையான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஜாதகருக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டத்தையும் புகழையும் தேடித்தரும். எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்குன்னு சொல்லலாம். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறுவதையும் இந்த அமைப்பு குறிக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் என்பது தடைகள் மற்றும் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 8ஆம் அதிபதி லாபஸ்தானமான 11இல் இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும் சொல்லலாம். எதிர்பாராத பணவரவு, சொத்துக்கள் அல்லது காப்பீடு மூலம் லாபம் கிடைக்க இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குன்னு சொல்லலாம். 8ஆம் அதிபதி 11இல் இருப்பது சோதனைகள் அல்லது தடைகளை பின்னாளில் பெரிய லாபமாக முன்னேற்றமாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சவாலான கதாபாத்திரத்தில் நடிப்பது இவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் லக்னத்திற்கு 8க்கும் அதிபதியாகி 11இல் அமர்வதால் ஜாதகரின் ஆளுமை மற்றும் இரகசிய திறமைகள் மூலமாகவே இவருக்கு பெரும் வருமானம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். தடையற்ற முன்னேற்றத்தையும் மறைமுகமான வழிகளில் அல்லது எதிர்பாராத நேரங்களில் பெரும் வெற்றிகளையும் தேடித்தரும் யோகா அமைப்புன்னு சொல்லலாம். 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய். அவர் ஜாதகத்தில் 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இவரோட பேச்சு மிகவும் உறுதியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனது சொந்த உழைப்பு, கலைத்திறன் மற்றும் தகவல் தொடர்பு மூலம் பெரும் செல்வம் ஈட்டுவதை இது குறிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறதுனால, அவர் 3ஆம் இடத்துல இருப்பதனால வாழ்க்கை துணை மிகுந்த தைரியம் மற்றும் நிர்வாகத்திறன் கொண்டவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது தொழில் நிமித்தமான குறுகிய தூர பயணங்கள் மற்றும் இடமாற்றங்கள் மூலம் இவருக்கு பெரும் புகழ், வெற்றி எல்லாமே கிடைக்கும். 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பது யுவராஜா போல செயல்பட வைக்கும் சொல்லலாம். எதற்கும் அஞ்சாத குணம் மற்றும் எதையும் சாதிக்கும் பிடிவாதம் இவரிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு ஜாதக கட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்காரு. புத்தி மற்றும் கலைஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதில் குரு அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த எழுத்தாற்றல், பேச்சாற்றல் எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அறிவுபூர்வமான செயல்கள் மூலம் தனது இலக்குகளை அடையக்கூடிய மன வலிமை இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி குரு 5இல் இருப்பது ஒரு விசித்திரமான அமைப்பு அப்படிங்கிறது. அதாவது எதிரிகளை தனது புத்திசாலித்தனத்தால் நண்பர்களாக மாற்றும் வல்லமையை தரும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறை அல்லது தொழில் ரீதியான போட்டிகளில் மற்றவர்களை விட ஒரு படி மேலே இருக்க இந்த குரு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி சுபகிரகமாக 5இல் அமர்வது பெரிய அளவிலான கடன் அல்லது நோய்கள் இன்றி நிம்மதியான வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லலாம். குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் லக்னத்தை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இது ஜாதகருக்கு தெய்வீக அருளையும் சமூகத்தில் ஒரு கௌரவமான இடத்தையும் உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு திரிகோணத்தில் அமர்வது தீய பலன்களை குறைத்து சுப பலன்களை கூட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5ஆம் அதிபதி சனீஸ்வரன். இவர் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. இது தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் சனீஸ்வரன் ஒரு யோகக்காரகர். அவர் கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி சனி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருப்பது நிலம், வீடு மற்றும் வாகனங்கள் மூலம்
ஜாதகருக்கு நிலையான சொத்துக்கள் அமையும். தாயார் வழி ஆதரவும் ஆதாயமும் குடும்பத்தில் பாரம்பரியமான சொத்துக்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. துல்கர் சல்மானுக்கு கார்கள் மீது அதீத ஆர்வம் இருப்பதற்கு சுகாதிபதி சனி தனஸ்தானத்தில் பலமாக இருப்பதே ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. 5ஆம் அதிபதி சனி என்பதால் இவர் எதையும் நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருப்பார். கலைத்துறையில் இவரது நுணுக்கமான நடிப்பும் திறனுக்கு இந்த சனியின் அமைப்பே காரணம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடப்பதை குறிக்கும். முற்பிறவியில் புண்ணியத்தின் காரணமாகவே இவருக்கு ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறக்கும் யோகமும் இளமையிலேயே வெற்றியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் சனீஸ்வரன் வந்திருக்காரு. செவ்வாய் 3ஆம் இடத்துல பலமா இருப்பதனால சனியின் பலம் கூடுகிறது அப்படின்னு சொல்லலாம். யோக காரகரான சனி தனது தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார ரீதியாக இவரை ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதி புதன் இவரோட ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் கடகராசியில் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அதுவும் சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. தந்தை வழி புகழ் இவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி புதன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருப்பது தந்தையின் வழிகாட்டுதலாலும் தந்தையின் பெயராலும் ஜாதகருக்கு தொழில் ரீதியாக பெரும் பாக்கியங்கள் கிடைப்பதை குறிக்கிறது. 9ஆம் அதிபதி கேந்திரத்தில் பலமாக இருப்பது ஜாதகருக்கு எப்போதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் சொல்லலாம். பாக்கியாதிபதி புதன் நீர் ராசியான கடகத்தில் இருப்பதால் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் மற்றும் அங்கீகாரம் இவருக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 12ஆம் அதிபதி 10ல் இருப்பது ஜாதகருக்கு தனது தொழிலுக்காகவும் நற்பெயருக்காகவும் பெரிய அளவில் முதலீடுகளை செய்வார் என்பதை குறிக்கிறது. இது சுபவரியம் என சொல்லலாம். 12ஆம் அதிபதி புதன் 10ஆம் இடத்துல இருப்பது திரைத்துறை போன்ற ஒரு கற்பனை உலகில் இருந்து கொண்டு பெரும் புகழை ஈட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதியின் தொடர்பால் இவரது புகழ் பிறந்த இடத்தை விட வெகு தொலைவில் உள்ள இடங்களிலும் உலகம் முழுவதும் பரவும் அப்படின்னு சொல்லலாம். புத ஆதித்ய யோகம், அதாவது 10ஆம் வீட்டில் 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதனும் சூரியனும் இணைஞ்சிருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு விசேஷ அமைப்பாகும். தொழிலில் அசைக்க முடியாத ஒரு இடத்தையும் நுணுக்கமான புத்திசாலித்தனத்தையும் தருகிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 10ஆம் அதிபதி சந்திரன். ஜாதக இடத்துல சந்திரன் 7ஆம் வீட்டில் மேஷராசியில் ராகுவோட இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம், பொதுஜன தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கையும் அன்பையும் இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் மனதிற்கு அதிபதி அப்படிங்கிறதுனால செய்யும் தொழில் மிகுந்த ஈடுபாட்டுடன் கற்பனை திறனுடன் செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்திருப்பது இவரை திரையில் ஒரு புதுமையான அல்லது வித்தியாசமான நாயகனாக காட்டக்கூடிய அமைப்பு. உலகளாவிய அளவில் பிரபலமாக்கும் இந்த அமைப்பு. துலாம் லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி சூரியன். ஜாதக கட்டத்தில் சூரியன் 10ஆம் வீட்டில் புதனோட இணைஞ்சு அமர்ந்திருக்காரு. தொழில் மூலம் பெரும் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 10ஆம் இடத்துல இருப்பதனால கௌரவமான பதவிகளும் உயர்மட்ட மனிதர்களின் தொடர்பு இவர் கிடைக்கும். லாபாதிபதி சூரியன் 10ல் இருப்பது தந்தையின் தொழில் அல்லது தந்தையின் பெயரால் இவருக்கு பெரும் லாபமும் அங்கீகாரமும் கிடைக்க செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையும் 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும் இருப்பது தொழிலில் ஒரு நிலையான முன்னேற்றத்தையும் எப்போதோ ஒரு முறை வரும் வாய்ப்புகளை கூட வெற்றியாக மாற்றும் திறனையும் இவருக்கு வழங்குகிறது. இவ்வாறு அவருடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள்லாம் மிகச்சிறந்த அமைவுகளை பெற்றிருக்கு. அவர் மிகச்சிறந்த யோக பலம் பெற்றிருக்காரு. மிகச்சிறந்த ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.